மோரல் கதைகள். மழையில் குருவியின் காய்கறி தோட்டம். ஒரு அழகான கிராமத்துல ரினு குருவி ஒரு காய்கறி வயலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரத்துல சின்னதா கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. தினமும் வயல்ல தண்ணி பாய்ச்சி காய்கறிகளை அறுவடை செய்யும். தினம் தினம் இந்த காய்கறிகளை விளைய வச்சு விற்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குட்டி கூட மாத்திட்டு மரக்கட்டைகளால ஒரு பெரிய அழகான வீடு கட்டுற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே காய்கறிகளை விற்க கிளம்பிடுச்சு. காய்கறி வாங்கிக்கோங்கம்மா, காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் என்கிட்ட இருக்கு. புதுசா ஃப்ரெஷ்ஷா அறுவடை செஞ்ச காய்கறிகள் நல்ல சுவையா இருக்கும். காய்கறிமா காய்கறி அப்படின்னு காய்கறிகளை வித்தபடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ரினு காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா விளைச்சு அறுவடை செஞ்சு எல்லா பறவைகளுக்கும் விக்குதாம். இந்த காய்கறிகள் ரொம்ப சுவையா இருக்குன்னு காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் சொல்றாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம தான் ஒரு முறை கூட வாங்கி சாப்பிட்டதே இல்லையே. காலு, என்ன சொல்றீங்க நீங்க? இது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளா? பரவாயில்லையே. அப்படின்னா ரினு குருவி கிட்ட நம்ம எப்படியாச்சும் அந்த காய்கறிகளை வாங்கி சமைச்சு செஞ்சு சாப்பிட்டே ஆகணும். என்ன ராணி சொல்ற? நம்மளே காசு இல்லாதனால காட்டுல இனிப்பான பழங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம எப்படி காசு கொடுத்து அவ்வளவு காய்கறிகளை வாங்குறது? காலு, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? எப்படி அந்த ரினுவை ஏமாத்தி வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு. அடடா, ராணி யோசனைய ஆரம்பிச்சுட்டா. இப்படி இரண்டு காகங்களும் பேசிட்டு இருந்த சமயத்துல அந்த பக்கமா ரினு குருவி காய்கறிகளை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. காலு, பாத்தீங்களா? இப்பதான் இந்த ரினு காய்கறிகளை எடுத்துட்டு காட்டுக்குள்ள பறக்குது. நான் அப்படியே அதை பின்தொடர்ந்து போய் அதுகிட்ட எப்படியாச்சும் ஏமாத்தி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ரினு குருவிய பின்தொடர ஆரம்பிச்சது. இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த ரினு குருவியை ஏமாத்தி காய்கறிகளை வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு மெதுவா ராணிக்காகவும் தனக்கு தானே பேசிக்கிட்டு போச்சு. ரினு குருவி நேரா புறா கிட்ட பறந்து போச்சு. வா ரினு, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்த. உன்கிட்ட இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நிறைய இருக்கு போலயே. சரி சரி, எனக்கு 2 கிலோ தக்காளி கொடு. இருக்கு புறாக்கா, கண்டிப்பா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன ரினு குருவி தங்கிட்ட இருந்த தக்காளிகளை எடுத்து 2 கிலோவை புறாவுக்கு கொடுத்துச்சு. அட 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 ரினு, காய்கறிகள்னா உன்னுடைய காய்கறிகள் தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பெல்லாம் உன்கிட்ட தவிர்த்து நான் வேற எங்கேயும் போய் காய்கறிகளை வாங்குறதே கிடையாது. புறாக்கா, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்லட்டா? என்கிட்ட 2 கிலோக்கு காய்கறி வாங்குறவங்களுக்கு நான் 1 கிலோ உருளைக்கிழங்க இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ரினு குருவி தங்கிட்ட இருந்த 1 கிலோ உருளைக்கிழங்க புறாவுக்கு இலவசமா கொடுத்துச்சு. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சபடி மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு ராணிக்காகவும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ரினு, இது ரொம்ப நல்ல விஷயம். இதை இப்படியே கண்டினியூ பண்ணனா உன்னுடைய வியாபாரம் ரொம்ப அருமையா போகும் அப்படின்னு புறா சொன்னதோ ரினு குருவி நன்றி சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுச்சு. ஓ, இது வேற இருக்கா? இன்னைக்கு எப்படியாச்சும் 1 கிலோ காய்கறிகளையும் ஏமாத்தி வாங்கி 1 கிலோ உருளைக்கிழங்கையும் ஏமாத்தி வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு காகம் தனக்குள்ளேயே நினைச்சது. என்ன ரினோ, காய்கறிகள் விக்கிற போல? உன்கிட்ட காய்கறிகள் எல்லாம் நல்லா இருக்குமா? ஆமா ராணி, நானே பயிர் விளைச்சு ஃப்ரெஷ்ஷா அறுவடை செய்யறேன். என்னுடைய காய்கறிகள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படியா? சரி சரி, 1 கிலோ காலிஃப்ளவர் எவ்வளோ? 1 கிலோ காலிஃப்ளவர் 60 ரூபாய். என்ன, 60 ரூபாவா? அவ்வளோ விலை கொடுத்து உன் காலிஃப்ளவரை வாங்கிட்டு போய் நல்லா இல்லைன்னா என்ன பண்றது?
இல்ல ராணி, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் என்கிட்ட தான் வாங்குவாங்க. என்னுடைய காய்கறிகள் அவ்வளோ ருசியா இருக்கும், நீ நம்பி வாங்கலாம். ரேணு, நான் இதான் உன்கிட்ட முறை காய்கறி வாங்க போறேன். இப்போ நல்லா இல்லனா என்னுடைய காசெல்லாம் வீணா போயிடும்ல. சரி, அப்படின்னா நீ வேற பறவைகள் கிட்ட என்னுடைய காய்கறிகள் எப்படி இருக்கும்னு கேட்டுட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு ரேணுகுருவி சொன்னதும் ராணிக்காக மனசுக்குள்ள இப்படி நினைச்சது. ஐயோ, இப்படியே போச்சுன்னா இந்த ரேணு கொடுக்காது போலயே, நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடும். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல ரேணு. நீ எனக்கு இப்ப காய்கறிய இலவசமா கொடு. நல்லா இல்லைன்னா நாளைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்படி நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னும் நிறைய காய்கறிகளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோ ரேணுகுருவி இப்படி சொல்லுச்சு. சரி ராணி, இதுவும் நல்ல யோசனை தான். இப்ப நான் உனக்கு 1 கிலோ காலிஃப்ளவர் கொடுக்கறேன். நீ காசு நாளைக்கு கொடு. நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த 1 கிலோ காலிஃப்ளவரை ரேணுகுருவி ராணிக்காகத்துக்கு இலவசமா கொடுத்துச்சு. இதை எல்லாத்தையும் சூரியன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ரேணு, அந்த 1 கிலோ உருளைக்கிழங்க இலவசமா கொடுக்க மாட்டியா? ராணி, முதல்ல இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. அதுக்கப்புறம் நீ காசு கொடுத்து வாங்கும்போது நான் 1 கிலோ இலவசமாவே உனக்கு கொடுக்கறேன் அப்படி ரேணுகுருவி சொன்னதோ ராணிக்காக அந்த காலிஃப்ளவரை எடுத்துட்டு அங்கிருந்து அதனுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. சூப்பர் ராணி, நீ சொன்ன மாதிரியே அந்த குருவியை ஏமாத்தி ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்திருக்க. சூப்பர். எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு செஞ்சு தரியா? காலு, பாத்தீங்களா, நான் சொன்னதை செய்யாம ஒருபோதும் இருக்கவே மாட்டேன். இதோ இப்பவே பக்கோடாவை செய்ய ஆரம்பிக்கிறேன். ராணி, இந்த பக்கோடாவுடைய வாசனையே அருமையா இருக்கு. எப்படி ராணி அந்த குருவியை ஏமாத்தின? அப்படின்னு காலுக்காக கேட்டதோ நடந்த எல்லா விஷயத்தையும் ராணிக்காக சொல்லுச்சு. அதன் பிறகு அந்த சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடாவை 2 காகங்களும் வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. The next day. ரீனு, உன்னைய எங்கெல்லாம் தேடுறது? நேத்து நீ கொடுத்த காலிஃப்ளவர்ல புழு இருந்துச்சு. காலு அதை சாப்பிட்டு காலுவுக்கு வயிறு வலி வந்துருச்சு. நல்ல வேளை, அவ்வளோ காசு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? ராணி, நீ என்ன சொல்ற? என்னுடைய காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ஏய் ரீனு, அப்படின்னா நான் போய் சொல்றேனா? இல்ல இல்ல ராணி, நான் அப்படி சொல்ல வரல. சரி, நான் இன்னொரு கிலோ காலிஃப்ளவர் கொடுக்கறேன், அது சமைச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னு ரேணுகுருவி சொன்னதோ ராணிக்காகவும் இப்படி சொல்லுச்சு. வேணாம் வேணாம், காலிஃப்ளவர் வேணாம், அதுல புழு இருக்கு. வேணும்னா உன்கிட்ட இருக்கிற சோளத்தை கொடு, அது வேணா சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். நல்லா இல்லைன்னா நாளைக்கு கூட காசு கொடுக்க மாட்டேன், சரியா? சரி சரி, நீ சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன ரேணுகுருவி தங்கிட்ட இருந்த சோளத்தை 1 கிலோ எடுத்து ராணிக்காகத்துக்கு கொடுத்துச்சு. இதை எல்லாத்தையும் சூரியன் கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ராணிக்காகவும் அந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய வீட்டுக்கு போச்சு. ரேணுகுருவிக்கு ராணிக்காகம் மீது சந்தேகம் வந்ததுனால ராணிக்காகத்துடைய வீட்டு ஜன்னல் பின்னாடி ஒளிஞ்சபடி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப காலுக்காகவும் இப்படி பேசுச்சு. அடடா ராணி, இன்னைக்கு கூட அந்த ரேணுகுருவியை ஏமாத்தி சூப்பரா வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சோளமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத வறுத்து தின்னா சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆமா காலு, அது ஒரு சரியான முட்டாள். அந்த குருவிக்கு நான் ஏமாத்துறேன்னு கூட தெரியாம நான் எப்ப கேட்டாலும் எனக்கு இலவசமாவே கொடுக்குது. அது ஏமாறுற வரைக்கும் நம்ம ஜாலியா ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிடலாம் காலு அப்படின்னு ராணிக்காகமும் காலுக்காகமும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ரேணுகுருவி ஜன்னல் பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு அந்த 2 காகங்களும் சோளத்தை வறுத்து தின்னாங்க. ரீனு, என்ன ரீனு, நீ கொடுத்த அந்த சோளமும் காஞ்சுதான் போயிருந்தது. அதை சாப்பிடவே முடியல. எனக்கு வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இருந்தா கூட அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா காசு கொடுக்கறேன். ஏய் ராணி, உன்னுடைய நாடகத்தெல்லாம் நிறுத்து. நீயும் காலு அண்ணனும் பேசிக்கிட்டத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னை ஏமாத்தவே முடியாது. ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்ல உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொன்ன ரேணுகுருவி அதோடைய காய்கறிகளை எடுத்துட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. காலு காலு, என்ன அந்த ரேணுகுருவி பயங்கரமா திட்டிடுச்சு காலு. நம்ம ஏமாத்துறத அது கண்டுபிடிச்சிருச்சு காலு.
இதுக்கப்புறம் நம்மளால அதை ஏமாத்தி சாப்பிடவே முடியாது. நம்ம என்ன பண்றது? ராணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அது நமக்கு காய்கறிகள் கொடுக்கலனா வேற யாருக்கும் இந்த காட்டுல காய்கறிகளே விற்க முடியாது. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னுடைய மேக நண்பன் கிட்ட சொல்லி அதோடைய வயலையே அழிக்க போறேன். அதன் பிறகு ராணிக்காகமும் காலுக்காகமும் ஒரு உயரமான மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு மேகத்தை கூப்பிட்டாங்க. மேகமே, எங்களுக்கு நீ பெரிய உதவி ஒண்ணு பண்ணணும். எங்களை ஒரு குருவி பயங்கரமா ஏமாத்திருச்சு. ரினு குருவி நிறைய காய்கறிகளை விக்குது. அந்த காய்கறிகளை வாங்கலான்னு 2 முறை காசு கொடுத்தோம். ஆனா காசை மட்டும் எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சு. எங்களுக்கு காய்கறி கொடுக்கவே இல்லை. எங்களை ஏமாத்திருச்சு. இப்போ எங்க கிட்ட காசும் இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட, அந்த குருவி அப்படியா பண்ணுச்சு? அதுக்கு நான் தண்டனைய கொடுக்கறேன், நீ கவலைப்படாத. ஆமா ஆமா, நீ ஒரு சரியான தண்டனையை கொடு. அப்பதான் இந்த மாதிரி மற்ற பறவைகளை அது ஏமாத்தாம இருக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க காகங்களா, அது இனிமே ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நான் பயங்கரமா மழை பொழிஞ்சு அதோடைய வயலையே அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன மேகராணி காகங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து போயிடுச்சு. அட கடவுளே, என்ன சோதனை இது! இப்படி மழை பெஞ்சு என்னுடைய காய்கறிகள் எல்லாம் முழுகிடுச்சு. இப்போ இப்படி நாசமாயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? நான் எப்படி வீடு கட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரினு குருவி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல சூரியன் அந்த இடத்துக்கு வந்துச்சு. குருவியே, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் அந்த காகங்கள் தான் காரணம். அந்த காகங்களுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு மேகம் இப்படி பண்ணிடுச்சு. ஆனா மேகத்துக்கு உண்மையாலுமே உண்மை என்னன்னு தெரியாது. நான் அதுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ இப்போ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன்னுடைய வயல்ல இருக்கிற எல்லா தண்ணியையும் என்னுடைய வெப்பத்தால எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன சூரியன் அந்த வயல்ல இருக்கிற தண்ணிய அதனுடைய வெப்பத்தினால எடுத்துருச்சு. அதன் பிறகு நடந்த எல்லா விஷயத்தையும் சூரியன் மேகராணி கிட்ட சொல்லுச்சு. மேகராணி காகங்கள் மீது ரொம்ப கோபமா போச்சு. அப்படி போனதுனால காடு முழுக்க இடி இடிச்சு மழை பெய்யற சூழல் ஏற்பட்டுச்சு. ராணி, மேகம் கூட ஒரு முட்டாள் தான். நம்ம சொன்னதா நம்பிட்டு அப்படியே போய் ரினுக்குருவியோட வயலை அழிச்சிருச்சுல. முட்டாள்தான் முட்டாள்தான். உங்களை நம்பி அந்த அப்பாவி குருவிக்கு தண்டனை கொடுத்தல, நான் ஒரு முட்டாள் தான். உங்களை நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மேகராணி, நீங்க எங்க இங்க வந்தீங்க? உங்களுக்கு தண்டனையை கொடுக்க தான் வந்தேன். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அம்பிகா ஹாய், யாஷிகா உமேஷ் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பேரும் சொல்லணும்னா போஸ்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க.